Jesus loves our daily Bible school. மீன்களை பிடித்தவன் மனுஷனை பிடிக்கவே மாற்றின இயேசுவின் படகில் உண்டு. நிச்சயம் ஒரு நாள் மறுதலிப்பேன் என்று அறிந்தும் அழைத்தவர் அருகிலுண்டு. நான் வீசும் வலைகளெல்லாம் வெறுமையாய் வந்தாலும் என்னோடு அவருக்கு குறையேது. புயல் அடித்தாலும் மழை அடித்தாலும் என் துதிகள் ஓயாது. கரை தெரியாமல் கண்ணடைந்தாலும் என் துதிகள் ஓயாது. என் நம்பிக்கை அவமானாலும் என் துதிகள் ஓயாது. கைவிட தெரியாதவரை விட்டு ஓட முடியாது. உம்மை விட்டா நம்புவதற்கு எனக்கு யாரும் கிடையாது. கைவிட தெரியாதவரை விட்டு ஓட முடியாது. உம்மை விட்டா நம்புவதற்கு எனக்கு யாரும் கிடையாது. கடலிலே மிதந்திடும் படகை நான் நம்பல. கடல் மீது நடப்பவரை நம்பி வந்தேன். நீந்திட தெரிந்த மீனவனா என்னும் நீர் வந்து கை தூக்க காத்திருந்தேன். நான் மூழ்கும் செய்திட ஊர் பேசவிட மாட்டீர். அழைத்தவர் கைவிட என்ன பேச வைத்தீர். புயல் அடித்தாலும் மழை அடித்தாலும் என் துதிகள் ஓயாது. என் துதிகள் ஓயாது. கரை தெரியாமல் கண்ணடைந்தாலும் என் துதிகள் ஓயாது. என் நம்பிக்கை அவமானாலும் என் துதிகள் ஓயாது. கைவிட தெரியாதவரை விட்டு ஓட முடியாது. உம்மை விட்டா நம்புவதற்கு எனக்கு யாரும் கிடையாது. கைவிட தெரியாதவரை விட்டு ஓட முடியாது. உம்மை விட்டா நம்புவதற்கு எனக்கு யாரும் கிடையாது. எபேசியர் 3:1 இதன் நிமித்தம் பவுலாகிய நான் புறஜாதியாராயிருக்கிற உங்கள் பொருட்டு கிறிஸ்து இயேசுவின் நிமித்தம் கட்டுண்டவனாயிருக்கிறேன். 2 உங்களுக்காக எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிற தெய்வ கிருபைக்குரிய நியாயமும் என்னதென்று கேட்டிருப்பீர்களே. 3 அது என்னவெனில், புறஜாதிகள் சுவிசேஷத்தினாலே உடன் சுதந்திரருமாய் ஒரே சரீரத்திற்குள்ளானவர்களுமாய் கிறிஸ்துவுக்குள் அவர் பண்ணின வாக்குத்தத்தத்துக்கு உடன் பங்காளிகளுமாயிருக்கிறார்கள் என்கின்ற இந்த இரகசியத்தை அவர் எனக்கு வெளிப்படுத்தி அறிவித்தார். 4 இதை குறித்து நான் முன்னமே சுருக்கமாய் எழுதியிருக்கிறேன். 5 அதை நீங்கள் வாசிக்கையில் கிறிஸ்துவின் இரகசியத்தை குறித்து எனக்கு உண்டாயிருக்கிற அறிவை அறிந்து கொள்ளலாம். 6 இந்த இரகசியம் இப்பொழுது அவருடைய பரிசுத்த அப்போஸ்தலருக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் ஆவியானவராலே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது போல முற்காலங்களில் மனுபுத்திரருக்கு அறிவிக்கப்படவில்லை. 7 தேவனுடைய பலத்த சத்துவத்தால் எனக்கு அளிக்கப்பட்ட வரமாகிய அவருடைய கிருபையினாலே இந்த சுவிசேஷத்துக்கு ஊழியக்காரனானேன். 6 பரிசுத்தவான்கள் எல்லோரிலும் சிறியவனாகிய நான் கிறிஸ்துவினுடைய அளவற்ற ஐஸ்வர்யத்தை புறஜாதிகளிடத்தில் சுவிசேஷமாய் அறிவிக்கிறதற்காக இந்த கிருபை எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. 9 தேவன் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவுக்குள் கொண்டிருந்த அநாதி தீர்மானத்தின்படியே 10 உன்னதங்களில் உள்ள துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் அவருடைய அனந்த ஞானமானது சபையின் மூலமாய் இப்பொழுது தெரிய வரும் பொருட்டாக
11ஆம் வசனம், இயேசு கிறிஸ்துவை கொண்டு எல்லாவற்றையும் சிருஷ்டித்த தேவனுக்குள்ளே ஆதி காலங்கள் முதல் மறைந்திருந்த இரகசியத்தினுடைய ஐக்கியம் என்னதென்று எல்லோருக்கும் வெளிப்படையாக காண்பிக்கிறதற்கு இந்த கிருபை எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. 12ஆம் வசனம், அவரை பற்றும் விசுவாசத்தால் அவருக்குள் நமக்கு தைரியமும் திட நம்பிக்கையோடே தேவனிடத்தில் சேரும் ஸ்லாகியமும் உண்டாயிருக்கிறது. 13ஆம் வசனம், ஆகையால் உங்கள் நிமித்தம் நான் அனுபவிக்கிற உபத்திரவங்களினால் நீங்கள் சோர்ந்து போகாதிருக்க வேண்டிக் கொள்கிறேன், அவைகள் உங்களுக்கு மகிமையாயிருக்கிறதே. 14ஆம் வசனம், இதன் நிமித்தம் நான் பரலோகத்திலும் பூலோகத்திலும் உள்ள முழு குடும்பத்துக்கும் நாமக்காரராகிய 15ஆம் வசனம், நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய பிதாவை நோக்கி முழங்கால் படியிட்டு 16ஆம் வசனம், நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும் 17ஆம் வசனம், விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாயிருக்கவும் நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி 18ஆம் வசனம், சகல பரிசுத்தவான்களோடு கூட கிறிஸ்துவினுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் என்னதென்று உணர்ந்து 19வது வசனம், அறிவுக்கு எட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தேவனுடைய சகல பரிபூரணத்தாலும் நிறையப்படவும் அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வர்யத்தின்படியே உங்களுக்கு அனுகிரகம் பண்ண வேண்டுமென்று வேண்டிக் கொள்கிறேன். 20ஆம் வசனம், நாம் வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு 21ஆம் வசனம், சபையிலே கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் தலைமுறை தலைமுறைக்கும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமேன். பிரைஸ் லார்ட் சில்ட்ரன். எபேசியர் 3ஆம் அதிகாரம் முழுதும் படிச்சதை கேட்டீங்க இல்லையா? 20ஆம் வசனத்தை தியானிப்போமா? நாம் வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு. யாருக்கு? தேவனுக்கு. அதாவது நாம் என்ன பண்ணுறோம்? வேண்டிக் கொள்கிறோம், நினைக்கிறோம், ஆனால் அதுக்கும் மேலே செய்ய கர்த்தரால முடியும். அதாவது நாம் ஜபத்தில் என்னெல்லாம் ஏசப்பா கிட்ட கேட்குறோம்? ஏசப்பா, நான் நல்லா மார்க் எடுக்கணும், நான் நல்லா படிக்கணும், உங்கள் சித்தத்தை செய்யணும், அப்படிலாம் நீங்கள் ஜெபிக்கிறீங்களா இல்லைங்களா? இல்லை அப்பாவுக்காக ஜெபிக்கலாம், நீங்கள் அம்மாவுக்காக ஜெபிக்கலாம், உங்கள் டீச்சருக்காக ஜெபிக்கலாம், உங்களுக்காக ஜெபிக்கலாம். நீங்கள் எதுக்கெல்லாம் ஜெபிக்கிறீங்களோ, நீங்கள் என்னெல்லாம் ஜெபிக்கிறீங்களோ, என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ, நினைக்கிறதுனா கற்பனை பண்ணி பார்ப்பீங்க. ஃபஸ்ட்டு மார்க் எடுக்கிற மாதிரி, மெடல் வாங்குற மாதிரி, சர்டிஃபிகேட் வாங்குற மாதிரி, நீங்கள் தான் ஸ்கூல் ஃபஸ்ட்டாக இருக்கிற மாதிரி நீங்கள் என்ன பண்ணுவீங்க? சில நேரங்களில் கற்பனை பண்ணி கூட நீங்கள் பார்ப்பீங்க. கரெக்டுங்களா? ஏசப்பா சொல்கிறாரு, நீங்கள் வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய், எப்படி? மிகவும் அதிகமாய் கர்த்தர் என்ன பண்ணுவாராம்? உங்களுக்கு கொடுப்பாராம். நீங்கள் பண்ணுற சின்ன ஜபத்துக்கு கூட அவர் பெரிய அற்புதமான பதிலை உங்களுக்கு நிச்சயமாக செய்ய அவர் வல்லமையுள்ள தேவன். நீங்கள் சின்ன ஜபம் எங்கெல்லாம் செய்கிறீங்க? இப்போ ஒரு கிளாஸு முடிஞ்சு இன்னொரு கிளாஸ் ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த நேரத்தில் நம்ம பெரிய ஜபம் பண்ண முடியாது. ஆனால் நீங்கள் சின்ன ஜபம் பண்ணுவீங்க. ஏசப்பா, இப்போ டீச்சர் வரப்போகிறாங்க, சொல்லித்தர காரியங்கள்லாம் எனக்கு புரியணும் ஏசப்பா அப்படின்னு நீங்கள் செய்கிற ஜபம் சின்னதாக இருக்கலாம். ஆனால் கர்த்தர் பெரியவராக இருந்து மிஸ்ஸு சொல்லித்தர பாடமெல்லாம் உங்களுக்கு புரிய வைப்பார். அதுபோல் நீங்கள் ஒரு சைக்கிள் வாங்கணும்னு நினைக்கலாம், ஒரு கீபோர்டு வாங்கணும்னு நினைக்கலாம், இல்லை நீங்கள் நல்லா மியூசிக்கில் நல்லா
ப்ராக்டிஸ் பண்ணி நிறைய இதெல்லாம் இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் வாசிக்கணும் அப்படின்னு நீங்கள் யோசனை பண்ணலாம். நிறைய காரியங்கள் அப்பாவுக்கு நல்லா பணம் வரணும், கடனெல்லாம் அடைக்கணும், அப்பா நல்லா இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் எல்லாத்துக்குமே நீங்கள் பண்ணுற ஜபம் ரொம்ப சின்னதாக இருக்கலாம். ஆனால் ஏசப்பா அதற்கு பெரிய பதிலை கண்டிப்பாக கொடுப்பாங்க. ஆனால் உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் ஜெபிக்கணும். ஓகேங்களா? ஜெபிக்கணும், நல்லா இருக்கணும்னு சொல்லி நினைக்கணும். ஓகேங்களா? நல்லாவே இல்லாத மாதிரி, மிஸ்ஸு தள்ள குட்டுற மாதிரி, படிப்பே வராத மாதிரி, வறுமையாக இருக்கிற மாதிரி அப்படிலாம் நீங்கள் யோசிக்கக்கூடாது. நம்ம நல்லா இருக்கிறோம், நம்ம நல்லா படிக்கணும், நல்லா படித்து பெரிய அதிகாரியாக வரணும், நம்ம பெரிய ஊழியம் செய்யணும், நம்ம ஏசப்பா பற்றி எல்லாருக்கும் சொல்லணும், அப்பா அம்மாலாம் நல்லா வச்சு பார்த்துக்கணும் அப்படின்னு நீங்கள் ஒவ்வொரு நாளும் உங்களுடைய நினைவுகள் கூட உயர்ந்ததாக இருக்கும் பொழுது கர்த்தர் என்ன பண்ணுவார்? உங்கள் ஜபத்துக்கும் மேலே, நீங்கள் நினைக்கிறதுக்கும் மேலே ஏசப்பாவால் கிரியை செய்ய வல்லமுடையவராக இருக்கிறாரு. அவர் எங்கே இருக்கிறாரு? உங்களுக்குள்ளேயே இருக்கிறாரு. ஓகேவா சில்ட்ரன்? உங்களுக்குள்ளேயே இருந்து உங்களுடைய காரியங்கள் அனைத்தையும் ஜெயமாக்குவார். ஓகேவா சில்ட்ரன்? சில்ட்ரன்ஸ், இப்போ உங்களை கேள்வி கேட்கலாமா? கிறிஸ்து விசுவாசிகளின் இருதயங்களில் எதினால் வாசம் செய்ய வேண்டும்? ஆ பயத்தினால், ஆ விசுவாசத்தினால், இ பணத்தினால். சரியான விடையை எழுதி அனுப்புங்க. கர்த்தர் உங்களை அளவில்லாமல் நிறைவாக ஆசீர்வதிப்பார்.